உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு முஸ்லிம் தந்தை தனது மகனுக்கு பரிசாக அளிக்கும் சொத்தில் அவர் வசிக்க முடியுமா? இது தொடர்பாக பாம்பே உயர்நீதிமன்றம் ஷேக் இப்ராஹிம் வெர்சஸ் ஷேக் ரஹ்மான் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டாளர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அதில் என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய தந்தை இஸ்லாமிய சட்டத்தின் கீழாக என்னுடைய சகோதரனுக்கு இபாவின் மூலமாக, இபா என்றால் வாய்மொழி பரிசு பத்திரம் என்று சொல்லப்படுகிறது, வாய்மொழியாக என்னுடைய சகோதரனுக்கு அவர் ஒரு சொத்தை பரிசாக கொடுத்து விட்டார். இருப்பினும் என்னுடைய தந்தை மற்றும் அவருடைய மனைவி, அவருடைய குடும்பத்தினருடன் என்னுடைய சகோதரன் வீட்டிலே அவர் வசித்து வருகிறார். அவ்வாறு ஹிபா முறையிலே வாய்மொழி பரிசு பத்திரத்தின் மூலமாக அந்த சொத்தை ஒப்படைத்து விட்ட பிற்பாடு அவர் நிரந்தரமாக அந்த சொத்திலே அவர் வசிக்க கூடாது என்று அவர் கோருகிறார். இதனை விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள், இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் ஹிபா முறையில் தனது மகனுக்கு ஒரு முஸ்லிம் தந்தை ஒரு சொத்தை பரிசாக கொடுத்து விட்டால் அதனால் அவர் அந்த வீட்டிலே குடியிருக்க கூடாது, வெளியேற வேண்டும் என்று சொல்ல முடியாது. அவர் அந்த சொத்தை பரிசாக கொடுத்தாலும் கூட அந்த சொத்தில் அவர் நிரந்தரமாக தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் வசிக்க அவருக்கு முழு உரிமையும் இருக்கிறது என்று சொல்லி அந்த மேல்முறையீடை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நன்றி.